ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। गीताश्रयेऽहं तिष्ठामि गीताश्रयेऽहं तिष्ठामि गीता मे चोत्तमं गृहम् गीता मे चोत्तमं गृहम् गीता ज्ञानमुपाश्रित्य त्रीन् लोकान् पालयाम्यहम् பகவான் கூறுகிறார், அகம் கீதாஸ்ரயே திஷ்டாமி, நான் கீதையை சார்ந்திருந்து நிற்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் கீதா சாஸ்திரத்தை நமக்கு உபதேசம் மட்டும் செய்யவில்லை, அவரும் அதன் வழி நிற்கிறார், அதனுள் நிற்கிறார். எப்படி சொல்றார்? கீதாமே உத்தமம் கிரகம், என்னுடைய மேலான வீடு, என்னுடைய இருப்பிடம் கீதை. இறைவன் எங்கெல்லாம் வீற்றிருக்கிறார் அப்படின்னு பல இடங்கள் விசேஷமாக சொல்லப்படும். பொதுவாக இறைவன் இல்லாத இடமே இல்லை, இருப்பதெல்லாம் இறைவனே என்பதுதான் கீதை நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். இருந்தாலும் இறைவனுடைய மகிமை, சிறப்பு, விபூதின்னு சொல்றோமே, அது வெளிப்படுகின்ற இடங்கள் அப்படின்னு 10வது அத்தியாயத்துல விசேஷமாக சொல்கிறார். எங்கெல்லாம் இறை மகிமை சிறப்பாக வெளிப்படுகிறது. இங்க என்ன சொல்கிறார்? கீதை என்னுடைய மேலான இருப்பிடம். இப்ப பகவான் திருவேங்கடத்துல இருக்கார், கைலாசத்துல இருக்கார், வைகுண்டத்துல இருக்கார், ஒரு இடமா ஸ்ரீரங்கத்துல இருக்காருன்னு போய் தரிசனம் பண்றோம், நன்றாக அந்த உருவ கடவுளை வழிபடுகிறோம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்? நான் அங்கும் இருக்கிறேன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன், கீதையும் என்னுடைய மேலான இருப்பிடம். ஏன்னா பகவானுடைய வார்த்தைகள் வேறு, பகவான் வேறு அல்ல என்பது நமக்கு விளங்கும் இல்லையா? ஆக பகவானுடைய மேலான இருப்பிடமாக விளங்குவது கீதை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பாகவதம், இந்த பகவத்கீதை, இந்த மாதிரி நூல்கள்லாம் தலையில வச்சு அப்படியே சுமந்து கொண்டு அதை அப்படி கொண்டாடுவாங்க, அதை பூஜை பண்ணுவாங்க. அப்படி ஒரு ரெவரன்ஸ் நமக்கு உண்டு. சுவாமிஜி சொல்லுவாங்க, ரிஷிகேஷத்துல காஷிலாம் கூட இந்த பிரம்மசூத்திர பாஷ்ய நூல்கள்லாம் தலையில வச்சுட்டு தான் நடந்து போவாங்க. அங்க போய் நிறைய வாட்டி நமஸ்காரம் செய்து அதுக்கப்புறம் தான் படிப்பாங்க. அந்த நூல் ஒரு சாதாரண ஏதோ ஒரு தாள் இல்லை, ஏதோ ஒரு பிரிண்டட் பேப்பர் இல்லை, உண்மையிலே அது பகவான் அப்படின்னு பார்க்குற ஒரு பக்தி நமக்கு இருக்கணும். இந்த இடத்துல பகவானே நேரடியாக சொல்கிறார், கீதை என்னுடைய மேலான இருப்பிடம், கீதையை சார்ந்துதான் நான் நிற்கிறேன். கீதைனா என்ன? பகவானுடைய வார்த்தைனா அது வேத வார்த்தை. ஏன்னா வேதங்களின் சாரமாகத்தான் பகவத்கீதை எழுந்துள்ளதுன்னு ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அது மட்டும் இல்ல, பகவான் சொல்கிறார், கீதா ஞானம் உபாஸ்ருத்ய அகம் 3 லோகான் பாலயாமி. இந்த கீதையுடைய ஞானத்தை சார்ந்திருந்துதான், இதை மனதில் கொண்டுதான் இந்த 3 உலகங்களையும் நான் காப்பாற்றி வருகிறேன். இப்போ இந்த பிரபஞ்ச நியத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கடவுள் இப்படியெல்லாம் மனிதன் இருக்க வேண்டும் என்று விதிகளை விதித்திருக்கிறார், ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த பிரபஞ்ச நியதிகளை எப்படி உருவாக்குகிறார், எப்படி அதன்படி அவரே நடக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன், ஆனா அதுபடி நானே நடக்க மாட்டேன், அப்படி அல்ல பகவான். அவரே அந்த நியத்தி வடிவமாகவே இருக்கிறார். கீதையை படிக்க படிக்க நமக்கு நன்றாக இது விளங்கும். பகவான் பல இடத்துல கீதையில தான் எதை உபதேசிக்கிறாரோ அதன்படி வாழ்வதாக சொல்கிறார். இப்ப அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறார்? நீ உன்னுடைய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் கேள்வி கிடையாது, உன்னுடைய தர்மம் என்ன, இந்த இடத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன. அதே மாதிரி பகவான் சொல்கிறார், எனக்கு உலகத்துல ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது அர்ஜுனா, ஆனாலும் நான் செயல் புரிந்து கொண்டிருக்கிறேன். நான் இங்க உற்சாகமா போர்க்களத்திற்கு உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய கடமையை சரிவர செய்கிறேன், நீயும் உன்னுடைய கடமையை சரிவர செய். இந்த உலகத்திலே ரொம்ப எளிதான விஷயம் எது அப்படின்னா, ஒரு பிரச்சனையை விட்டு ஓடி போறதுதான். அதை செய்யாதே, உன்னுடைய கடமையை நன்றாக செய் என்று பகவான் ரொம்ப அழகா அர்ஜுனனுக்கு சொல்றது மட்டுமில்ல, தானே அதை கடைபிடித்து காட்டுகிறார். முக்கியமா என்ன சொல்றார்? இந்த உலகத்துல நன்றாக செயல்புரி, ஆனா அந்த செயலோட ஒட்டிக்காத, பற்று வைக்காதே, செயலின் பலனோட ஒட்டி கொள்ளாதே. நிறைய விரிவாக நம்ம கீதையில பார்ப்போம்.
பகவான் சொல்கிறார், என்னை கர்ம பலன்கள் ஒட்டுவதில்லை. அதாவது ரோல் மாடல்னா ஒரு ஐடியல் ரோல் மாடலா பகவான் இருக்கிறார். அவர் கடவுள், நான் எப்படி அவரை மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவர் நானே இப்படி இருக்கேன்பா, உனக்காக நானே அவதாரம் செய்து வாழ்ந்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறார், நான் கீதை என்ற இந்த ஞானத்தை சார்ந்திருந்துதான் 3 உலகங்களையும் நான் பரிபாலனம் செய்கிறேன், காப்பாற்றுகிறேன். எனக்கும் சாஸ்திரம்தான் பிரமாணம், உனக்கும் சாஸ்திரம்தான் பிரமாணம் என்று சொல்வது போல் இந்த பகவான் என்ன செய்கிறார், நமக்கு சாஸ்திரத்துல ஸ்ரத்தையை உண்டு பண்ணுவதற்காக. பகவானே சாஸ்திரத்தை சார்ந்து இருக்காருன்னா அப்ப நம்ம எப்படி சார்ந்து இருக்கணும்? இது பகவானுக்கு அவசியம் இல்லாவிட்டால் கூட பகவான் கீதையை சார்ந்திருந்து இருக்கேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கருணை. இதை நம்ம நன்றாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு கீதை மிக முக்கியம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் என்ன பார்க்கிறோம், கீதை நம்முடைய உறுதுணையான ஒரு நண்பன். வாழ்க்கை முழுவதும் நாம் கீதையை சார்ந்திருந்து வாழ வேண்டும். கீதையில எப்படி சொல்லியிருக்கோ அப்படி வாழணும். நம்ம பொதுவா அந்த திருவடி அப்படிங்கிற வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு வாழ வேண்டும். திருவடினா என்னன்னா, கீதை போன்ற சாஸ்திரங்கள் தான் இறைவனுடைய திருவடி. இறைவன் நிற்கிறார்னா எப்படி நிற்கிறார், சாஸ்திரத்தை சார்ந்துதான் நிற்கிறார். இறைவனுடைய திருவடி என்பது சாஸ்திரங்கள் தான். நாமும் அதை பற்றி கொண்டுதான் வாழ வேண்டும். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, கடவுள் நம்மளெல்லாம் படைச்சு திக்கு தெரியாத காட்டுல விட்டுடல. இந்த உலகத்துல எப்படி வாழணும் என்பதற்காகவே கீதையை கொடுத்திருக்கிறார், திருக்குறளை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை நன்றாக படிக்க வேண்டும். பொறுமையாக, நிதானமாக, முறையாக ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி கீதையை படிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். ஸ்லோகங்களை படித்து பொருளை தெரிந்து கொண்டு சிந்தித்து நான் எப்படி இதை ஃபாலோ பண்றது என்பதை யோசித்து நன்றாக அதை அனுஷ்டானம் செய்தால் அதனுடைய பலன் நமக்கே நன்றாக விளங்கும். இந்த வாழ்க்கையில அவ்வளவு ஆனந்தமாக நம்மால் இருக்க முடியும். யாராவது எப்படி இருக்க அப்படி கேட்டா, ஏதோ இருக்கேன் போயிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லாம ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிஜமாவே மனசார சொல்லும்படி இந்த கீதை நம்மை செய்யும். நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பகவத்கீதை கொண்டு வரும். அப்படிப்பட்ட உயர்ந்த சாஸ்திரம். அதனாலதான் பகவான் கீதையை சார்ந்து நான் இருக்கிறேன், கீதை தான் என்னுடைய மேலான இருப்பிடம், கீதையை சார்ந்ததுதான் 3 உலகத்தையும் நான் பரிபாலிக்கிறேன்னா கீதையுடைய பெருமையை எப்படி சொல்றார் பாருங்க. தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் சிந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.